ಕ್ಲಾರಿಫೈ. ಮೊದಲನೇದು சொல்லமா, ಸ್ಪಷ್ಟಪಡಿಸಿರಿ. கிளாரிஃபை, ಸ್ಪಷ್ಟಪಡಿಸಿರಿ. 9 தோறாத சங்கீதத்துல 51ನೇ ಕೀರ್ತನೆ தாவீது பாடுறார் பாருங்க. ದಾವೀದನು ಹಾಡುತ್ತಾನೆ. இது பாடல் மாத்திரமல்ல, ಇದು ಹಾಡು ಮಾತ್ರವಲ್ಲ, இது ஒரு அறிக்கை என்று சொல்லலாம். ಇದೊಂದು ಅರಿಕೆ ಆಗಿರೋದು. இது ஒரு அறிக்கை மாத்திரமல்ல, ಇದೊಂದು ಅರಿಕೆ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ஒரு ஜெபம் என்று சொல்லலாம். ಇದೊಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಅಂತ ஒரு ಹೇಳಬಹುದು. ஜெபம் மாத்திரமல்ல, ಇದೊಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾತ್ರವಲ್ಲ, ஒரு தவம் என்று கூட சொல்லுவேன். ಒಂದು ತವ ಅಂತ ಹೇಳಬಹುದು. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும், மூன்றாவது வசனம், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவம், ನನ್ನ ಪಾಪವು எப்பவுமே எனக்கு முன்பாக வந்து நிக்குது ஆண்டவரே. ಯಾವಾಗಲೂ ನನ್ನ ಮುಂದೆ ಇದೆ. இப்படிதானே நமக்கு நடக்கு. ಈ ರೀತಿನೇ ನಮಗೆ ನಡೀತಾ ಇದೆ ಅಲ್ಲವಾ? கர்த்தருக்கு விரோதமாய் நாம் எதையாவது செய்யும்போது, ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ನಾವು ದೇವರಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಪಾಪ ಮಾಡುವಾಗ அந்த பாவம் எனக்கும் கடவுளுக்கும் நடுவுல வந்து நிக்குது பாருங்க. ದೇವರಿಗೂ ನನಗೆ ಮುಂದೆ ಬಂದು ಆ ಪಾಪ ನಿಲ್ಲುತ್ತದೆ. அப்படி நிக்குதுன்னு சொல்லிட்டு ಹಾಗೆ ರೀತಿ ನಿಲ್ಲುತ್ತದೆ ಅಂತ கர்த்தர் என்ன ಹೇಳಿ பாப்பாரா, ದೇವರು ನನ್ನ ನೋಡುತ್ತಾರಾ, கர்த்தர் என்ன கேட்பாரா, ದೇವರು ನನ್ನ ಕೇಳುತ್ತಾರಾ, கர்த்தர் என்ன விசாரிப்பாரா, ದೇವರು ನನ್ನನ್ನು ವಿಚಾರಿಸುವಾರಾ, கர்த்தர் என்ன மன்னிப்பாரா, ದೇವರು ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸುತ್ತಾರಾ அப்படின்னு சொல்லி பின்னாடியே இல்ல. ಆ ರೀತಿ ಹಿಂದನೇ ಇಲ್ಲ. தேவ பாதத்துக்கு வந்து ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬಂದು ஆண்டவருக்கும் அவருக்கும் நடுவுல இருக்கிற விஷயத்தை கிளாரிஃபை பண்ண வந்துட்டார். இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் அதேதான். ಇವತ್ತು ನಿಮಗೂ ನನಗೆ ಅದೇ. தேவனுக்கு விரோதமாய் எதையாகிலும் செய்திருப்போம் என்றால், ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಏನಾದರೂ ಮಾಡಿದ್ದೇವೆ ಅಂತ தூர நிக்காதீங்க, ದೂರ ನಿಲ್ಲಬೇಡಿ, அவர் பாதத்துல வந்து நின்னுடுங்க, ಆತನ ಪಾದ ಬಳಿ ಬನ್ನಿ, கிளாரிஃபை பண்ணிடுங்க, ಸ್ಪಷ್ಟಪಡಿಸಿ. அவருக்கு தெரியும் ಆತನಿಗೆ ಗೊತ್ತು என்ன நடக்குது உங்க வாழ்க்கையில சொல்லி அவருக்கு தெரியும். ಏನು ನಿಮ್ಮ ಬಾಳಲ್ಲಿ ನಡೀತಾ ಇದೆ ಅಂತ ಗೊತ್ತು. உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவுல இருக்கிறதான உறவு எப்படிப்பட்டதா இருக்கிறது, எங்கே விரிசலானது என்று தேவனுக்கு தெரியும். ದೇವರ ಸಂಬಂಧದಲ್ಲಿ ನಿಮಗೆ ನನಗೆ ಬಂದಿರುವ ಬಿರುಕು ಆತನಿಗೆ ಗೊತ್ತು. ಆದರೆ ಒಂದು, நீங்க வந்து அவர் சமூகத்துல விழுந்து அதை கிளாரிஃபை பண்ணனும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ಆದರೆ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬಿದ್ದು ಅದನ್ನು ನೀವು ಸ್ಪಷ್ಟಪಡಿಸಬೇಕು ಹalleluya ಬಯಸುತ್ತಾನೆ. ಹalleluya. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, இதாங்க நற்செய்தி, ಇದೇ ಸುವಾರ್ತೆ ರೀ, இது குட் நியூஸ்ங்க. ಇದು ಸುವಾರ್ತೆ ರೀ. நீங்க பாவம் செஞ்ச உடனே நான் பாவம் செஞ்ச உடனே கர்த்தர் தள்ள மாட்டாருங்க. ನೀವು ನಾನು ಪಾಪ ಮಾಡಿದ ತಕ್ಷಣ ದೇವರು ತಳ್ಳುವುದಿಲ್ಲ. அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருவனையும் புறம்பே தள்ளுவதில்லை. ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನನ್ನ ಬಳಿ ಬರುವವರನ್ನು ಯಾರನ್ನು ನಾನು ತಳ್ಳುವುದಿಲ್ಲ, என்னிடத்தில் வருகிறவனை நான் சேர்த்துக் கொள்ளுவேன். ನನ್ನ ಬಳಿ ಬರುವವರನ್ನು ನಾನು ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. ಕರಗಳನ್ನು ತಟ್ಟೋಣ. நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ನೀವು ನಾನು ಏನ್ ಮಾಡಬೇಕು ಗೊತ್ತಾ? தாவீது செஞ்சது போல ದಾವೀದನು ಮಾಡಿದ ಹಾಗೆ அவர் பாதத்துல வந்து கிளாரிஃபை, ಆತನ ಪಾದದಲ್ಲಿ ಬಂದು ನಾವು ಸ್ಪಷ್ಟಪಡಿಸಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. கிளாரிஃபை பண்ணலாம். ಸ್ಪಷ್ಟಪಡಿಸಬೇಕು. 4வது வசனத்துல சொல்றார், 4ನೇ ವಾಕ್ಯ தேவரே ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து, ದೇವರೇ ನಾನು ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ನಾನು ಪಾಪ ಮಾಡಿದ್ದೇನೆ, உமது கண்களுக்கு முன்பாக நான் பொல்லாங்கானதை நடப்பித்தேன். ನಿನ್ನ ಕಣ್ಗಳ ಮುಂದೆ ನಾನು ಅನೇಕ ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದೇನೆ. ಅದ ಕ್ಲಾರಿಫೈ பண்றார் பாருங்க. ಅದನ್ನು ಆತನು ಸ್ಪಷ್ಟಪಡಿಸುತ್ತಾನೆ. நீங்களும் என்ன பாவம் செய்தாலும் அது நமக்கு விரோதமாக அல்ல, தேவனுக்கு விரோதமாய் செய்திருக்கிறோம். ನಾವು ಏನೇ ಪಾಪ ಮಾಡಿದರೂ ಅದು ನನಗೆ ನಿಮಗೆ ವಿರೋಧ ಅಲ್ಲ, ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೆ. ಆಂಡ್ರ ಪಾದದಲ್ಲಿ வந்து விழுந்து நம்ம என்ன சொல்லணும்? ಹಾಗಾದ್ರೆ ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಬಿದ್ದು ಏನು ಹೇಳಬೇಕು? ಹೌದು ಕರ್ತನೇ, நான் தவறு செஞ்சிட்டேன், ನಾನು ತಪ್ಪು ಮಾಡಿದ್ದೇನೆ, நான் விழுந்துட்டேன், ನಾನು ಬಿದ್ದಿದ್ದೇನೆ, நான் இச்சையில விழுந்துட்டேன், ನಾನು ಇಚ್ಛೆಯಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದೇನೆ, கண்கள்ல விழுந்துட்டேன், ನಾನು ಕಣ್ಣಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದೇನೆ, நான் வாயின் வார்த்தையில விழுந்துட்டேன், ನಾನು ಬಾಯ ಮಾತಿನಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದೇನೆ, நான் இதயத்துல விழுந்துட்டேன், ನಾನು ಹೃದಯದಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದೇನೆ, நான் சிந்தையில விழுந்துட்டேன், ನನ್ನ ಚಿಂತೆಯಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದೇನೆ. நான் கிளாரிஃபை பண்ண விரும்புறேன், ಆದರೆ ನಾನು ಸ್ಪಷ್ಟಗೊಳಿಸಲು ಬಯಸುತ್ತೇನೆ, உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், ನಿಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಪಾಪ ಮಾಡಿದ್ದೇನೆ. இந்த சரீர ஆவி ஆத்மாவை ಈ ಶರೀರ ಆತ್ಮವನ್ನು எனக்கு நீங்க தான் கொடுத்தீங்க ஆண்டவரே, ನೀವೇ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ ತಂದೆ, உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன், ನಿಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಪಾಪ ಮಾಡಿದ್ದೇನೆ. ஹalleluya. ஹalleluya. இப்படிதான் ஆண்டவர் சமூகத்துல வந்துடணுங்க. ಈ ರೀತಿನೇ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬರಬೇಕು, ಸ್ಪಷ್ಟಗೊಳಿಸಲು. எவனும் பாவம் செய்ய மாட்டான், ದೇವರ ಬಳಿ ಇರುವವನು ಯಾರು ಪಾಪ ಮಾಡುವುದಿಲ್ಲ அப்படின்னு சொல்லி ವಚனம் சொல்லுகிறது. ಆ ರೀತಿ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ. என்ன அர்த்தம்? ಆದರೆ ಏನು? நான் ஏற்கனவே சொல்லிருக்கிறேன், ನಾನು ಮುಂಚೆನೇ ಹೇಳಿದ್ದೇನೆ, பாவத்துல விழுவான், ಪಾಪದಲ್ಲಿ ಬೀಳುತ್ತಾನೆ, ஆனா விழுந்தே கடக்க மாட்டான், ಆದರೆ ಬಿದ್ದೇ ಇರುವುದಿಲ್ಲ, ಖಂಡಿತ ಉಣರ್ತப்படுவான். ದೇವರಿಂದ ಆತನು ಅದರಿಂದ ಈಚೆ ಬರುತ್ತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. ಖಂಡಿತ ಉಣರ್ತப்படும்போது ಅದನ್ನು ಆತನಿಗೆ ದೇವರು ಹೇಳುವಾಗ, ದೇವರು ತಿಳಿಸುವಾಗ வந்து விழுந்துடுங்க, ಆತನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬೀಳಬೇಕು. ஹalleluya. ಹalleluya. Run to him. ಆತನ ಬಳಿ ಓಡಿ. Don't run to world. ಲೋಕಕ್ಕೆ ಓಡಬೇಡಿ, உலகத்துக்கு போக வேண்டாம், ಲೋಕಕ್ಕೆ ಓಡಬೇಡಿ, அவரை விட்டு விலகி நிற்க வேண்டாம், ಆತನ ಬಿಟ್ಟು ಹಗಲಿ ನಿಲ್ಲಬೇಡಿ. கிளாரிஃபை பண்ண பக்கத்துல வந்துருங்க. ಸ್ಪಷ್ಟಗೊಳಿಸಲು ದೇವರ ಬಳಿ ಬನ್ನಿ. எப்படிப்பட்ட பாவம் செய்திருந்தாலும், ಯಾವ ರೀತಿಯಾದ ಪಾಪ ಮಾಡಿದರೂ, உங்களுக்கு விரோதமா செஞ்சிட்டேன்ப்பா, ಆ ದೇವರೇ ನಿಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಪಾಪ ಮಾಡಿದ್ದೇನೆ, பாத்துல வந்து கிளாரிஃபை பண்ணிடுங்க. ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬಂದು பக்கத்துல ಅದನ್ನು சொல்லுங்க, ಸ್ಪಷ್ಟಗೊಳಿಸಿ. அவர் உங்களுக்காக காத்திருக்கிறாருங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ನಿಮಗೋಸ್ಕರ ಕಾಯುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஹalleluya. ಹalleluya. ஏன்னா ಯಾಕೆಂದರೆ உங்க உறவு அவருக்கு முக்கியம். ನಿಮ್ಮ ಸಂಬಂಧ ಆತನಿಗೆ ಅದ ನೆನಚಿ
அதை நினைச்சு ಅದನ್ನು ತಿಳಿದು அவர் உறவு எனக்கு இன்னும் முக்கியம் நினைச்சு ಆತನ ಸಂಬಂಧವು ನನಗೆ ಇನ್ನ ಮುಖ್ಯವೆಂದು ಅರಿತುಕೊಂಡು come to clarify ದೇವರ ಬಳಿ ಸ್ಪಷ್ಟಗೊಳಿಸಲು hallelujah hallelujah சொல்லமா renew your relationship with ನಿಮ್ಮ ಸಂಬಂಧವನ್ನು ಉಜ್ಜೀವನಗೊಳಿಸಿ பக்கத்துல பார்த்து சிரிச்சு சொல்றீங்களா ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ನಗುತ್ತಾ renew your relationship with God ನವೀಕರಿಸಿ ನಿಮ್ಮ ಸಂಬಂಧವನ್ನು தேவனோடு உள்ள உறவை நீங்கள் renew பண்ணிக்கங்க புதுப்பித்துக் கொள்ளுங்க ದೇವರೊಂದಿಗೆ ನಿಮ್ಮ ಸಂಬಂಧವನ್ನು ನವೀಕರಿಸಿ அது முக்கியம் ಅದು ತುಂಬಾ ಅವಶ್ಯ சொல்லமா clarify